சிம்பிளான கால்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரெண்டிங்கில் உள்ள பீகாக் சாரியில் நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக சாரியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த சாரியில் ப்ளவுஸ் பீஸும் சேர்த்து தான் இருக்குது. நான் வந்து கட் பண்ணி எடுக்கலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து 5.5 மீட்டரில் சாரியும் 3 மீட்டரில் லைனிங் கிளாத்தும் நான் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். டாப்புக்கு தேவையான கிளாத்தை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு ஒரு 13 இன்ச்சு இல்லைனா 14 இன்ச்சு வித்து இருக்கிற மாதிரி உங்களோட சைஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் டாப் போர்ஷனுக்கான கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆப்போசிட்டில் நம்மளுக்கு 4 சைடில் இருக்கும். நம்ம சைடில் வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கிற மாதிரி இந்த கிளாத்தை போட்டுக்கோங்க. அந்த கிளாத்தில் கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே தான் அந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் நம்ம வந்து டாப்புக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் டாப்புக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக அளவு குர்த்தி இருக்கும் பார்த்தீங்களா, அளவு ட்ரெஸ், அதை நான் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி அளவு ட்ரெஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து அந்த ஹிப் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஒரு 15 இன்ச்சு வருது. நான் வந்து அதை அப்படியே டேப்பால் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த கீழே லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஹிப்போட அளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸில் உள்ள அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம அப்படியே டேப்பால் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹிப்புக்கு வந்து எவ்வளோ தூரம் அளவு இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. அதில் பாதி அளவு நம்ம வச்சுக்க போகிறோம், சரிங்களா? அதில் பாதி அளவை நம்ம கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரில் இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் டேப்பை வந்து நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். ஃபுல் ஷோல்டருக்கான அளவு வந்து 15 இன்ச்சு வருது, சரிங்களா? 15 இன்ச்சு வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் அளவு வந்துருச்சு. இப்போது எனக்கு ஷோல்டரோட அளவு மட்டும் கரெக்டாக ஒரு 4 இன்ச் இருக்குது. அடுத்து கழுத்தோட அளவு வந்து எனக்கு ஒரு 6.5 இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? இப்போ நான் ஷோல்டரோட அளவை நான் அப்படியே 4 இன்ச்சு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கழுத்தோட அளவு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையுமே நான் அப்படியே வச்சுக்கிறேன், சரிங்களா? 4 இன்ச்சு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி தான் நான் கழுத்தோட அளவு வந்து நான் வச்சுருக்கேன், ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்து அளவு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேருந்து கீழே ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம ஒரு பாக்ஸாக போட்டுக்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து கழுத்தோட டிசைன் வந்து நம்ம போட போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம அளவு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அளவு ட்ரெஸ் வந்து நம்ம ஆம்ஹோலோட லென்த்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஷோல்டர்லேருந்து கீழே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஆம்ஹோலோட லென்த்து வந்து நம்மளுக்கு வந்துடும். ஆம்ஹோல் அளவு எங்கே நம்மளுக்கு தெரியுதோ அது வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கும்போது எனக்கு 7 இன்ச்சு வருது. அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த பாக்ஸில் நம்ம ஆம்ஹோலோட வளைவு வந்து நம்ம போட போகிறோம், சரிங்களா? அடுத்து நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஆம்ஹோல் அளவு நம்ம முடியுது பார்த்தீங்களா, அந்த ஆம்ஹோலில் இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் நீங்கள் வந்து டேப் வச்சு ஃபுல்லாக நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ வருதோ அதில் நம்ம பாதி வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ 20 வருது அப்படின்னா அதில் நம்ம 10 வச்சுக்கணும். 10 வச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு நான் வந்து தையலுக்கான அளவு வந்து நான் விடுறேன். இப்போ அந்த அளவையும் நம்ம ஹிப்போட அளவு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆம்ஹோல் லைன் வந்து போட போகிறோம். 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் டேப் வச்சு எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வளைவும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மார்க்கிங்ஸ்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கழுத்தோட அளவு வந்து எப்படி வரையலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ உள்ள கிளாத் நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து நான் வளைவு மட்டும் போட்டிருக்கேன். வளைவு போட்டு பேக் நெக்கோட அளவு வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்டோட நெக் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் டாப்போட நெக்கு வந்து நான் வந்து ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் பாதி நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு ஸ்டார் மாதிரி நான் வந்து டிசைன் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக் போர்ஷனும் அதுக்கடுத்து பேக் நெக் போர்ஷனும் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு, ஓகேவா? ஹிப்போட அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த பக்கம் 1 இன்ச்சு விட்டுறலாம், அப்புறம் இந்த பக்கம் 1 இன்ச்சு விட்டுறலாம். எனக்கு டோட்டலாக 21 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? அந்த 21 இன்ச்சை வந்து நம்ம அந்த சர்க்கிள் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹிப்போட அளவுக்கு நம்ம வைக்க போகிறோம். நான் எப்படி வைக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அளவு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அளவு ட்ரெஸ்ஸில் ஹிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடிகிற இடத்துலேருந்து கீழே வரைக்கும் உள்ள கிளாத்தை நம்ம வந்து டேப்பால்
அளந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 31 இன்ச்சு வருது. சரிங்களா, லென்த்து வந்து 31 இன்ச்சு வருது. அதில் வந்து மேலே வந்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சும் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சும் நம்ம விட்டுக்கலாம். டோட்டலாக நமக்கு 33 இன்ச்சு தேவை. சரிங்களா கிளாத்து. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். மீதி உள்ள லைனிங் கிளாத் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நான் மடித்து 2 பார்ட்டாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பேக் பார்ட்டுக்கு, இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது அந்த ஹிப்போட அளவு இருக்குது பார்த்தீங்களா, 21 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இதில் வர்ற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ப்ளீட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா, இப்போது இந்த அளவை நான் அளந்து பார்க்குறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த 21 இன்ச்சு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிள் பார்ட்டோட லைனிங் கிளாத்தோட லெங்க்த்து வந்து நமக்கு 30 இன்ச்சு இருந்தால் போதும். ஒரிஜினல் கிளாத்தோட லெங்க்த்து வந்து நமக்கு 33 இன்ச்சு இருந்தால் போதும். சரிங்களா, இப்போ நம்ம சாரீ இருக்குது பார்த்தீங்களா, சாரீ நம்ம எடுத்துக்கலாம். சாரியில் லாஸ்ட் பார்ட்டு நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம இதில் கட் பண்ணலை, கட் பண்ணாமல் தான் அந்த சாரியில் இருக்குது. அந்த லாஸ்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சைடு ஃபோல்டிங் சைடு இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரியும் நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். அடுத்து நம்ம ஸ்லீவோட லெங்க்த்து மார்க் பண்ணிக்கலாம். லெங்க்த்தை வந்து நான் வந்து ஒரு 32 இன்ச் இருக்கிற மாதிரி கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்லீவோட லெங்க்த்து எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ மேலேருந்து ஒரு 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்படி நடுவில் மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஆம்ஹோலோட கர்வ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவுக்கு நம்ம போடுவோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து அந்த ஆம்ஹோல் வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்காக நம்ம வந்து அளவு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அளவு ட்ரெஸ்ஸில் ஸ்லீவை வந்து நம்ம டாப்போடு இணைச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதில் நம்மளுக்கு அந்த கர்வ் லைன் இருக்கும். அந்த கர்வ் லைன் வந்து எவ்வளோ இன்ச்சுக்கு வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து 7.5 இன்ச்சுக்கிட்ட வருது. சரிங்களா, 7.5 இன்ச்சை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அந்த லைனில் வந்து அப்படியே அந்த 7.5 இன்ச்சு எங்கே வருதுன்னு பாருங்கள், அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு தையலுக்காக. சரிங்களா, இப்போது நம்ம ஆம்ஹோல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம வந்து கீழே 32 இன்ச்சுக்கு கரெக்டாக நம்மளுக்கு கிளாத் இருக்குது. எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து கையோட சுற்றளவு நான் வந்து ஒரு 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். சரிங்களா, கையோட சுற்றளவு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஃபுல் ஸ்லீவோட லெங்க்த்து கையளவு வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி கையளவு இருக்கோ அதை வந்து நான் அப்படியே வந்து ஸ்லீவோட எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் அப்படியே அந்த கிளாத்தோட அளவு வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி அளவு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஆம்ஹோல்லேருந்து கீழே நம்மளுக்கு எவ்வளோ லெங்க்த்து இருந்துச்சோ அதை அப்படியே வந்து நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நடுவில் ஒரு ஆர்க் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்க் கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சாரீ எடுத்துக்கலாம். சாரியில் அந்த முந்தானை போர்ஷனில் அந்த டசில்ஸ் டிசைன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரஃப்பாக ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு டாப் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு டாப் போர்ஷனை நீங்கள் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஒரிஜினல் கிளாத்லேயே கீழே ஒரு மடிப்பு பகுதி இருக்கும், அந்த மடிப்பு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மேலே உள்ள போர்ஷனுக்கு டாப் கிளாத் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னொரு டாப் போர்ஷனுக்காக நம்ம வந்து இந்த கிளாத்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்தை நம்ம மேலே வச்சுட்டு கழுத்தோட சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். மீதி உள்ள சாரீ கிளாத்தை நம்ம சாரீ எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடித்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கர்ட்டோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு 34 இன்ச்சு வச்சுருக்கேன். சரிங்களா, நீங்களும் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. வச்சு எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கிளாத்தை. மேலே இருக்க கிளாத்து வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நம்ம கட் பண்ணுறோம்ல, இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட் போர்ஷனோட கிளாத்து. சரிங்களா, இந்த கிளாத்தையும் நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒன்று வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான ப்ளீட்ஸ் வைக்கிற கிளாத்து, இன்னொரு கிளாத்து வந்து பேக் போர்ஷனுக்காக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்துக்கான ஃபுல் லென்த்து வந்து நான் டேப்பால் அளவு எடுத்துக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 91 இன்ச்சு வருது. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு டாப் போர்ஷனோட அளவு வந்து 22 இன்ச்சு வருது. இப்போ நம்ம கால்குலேஷன் பார்க்கலாம். டோட்டல் கிளாத்தோட லென்த்து வந்து எனக்கு 92 இன்ச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் டாப் போர்ஷனோட ஹிப்போட அளவு 22 இன்ச்சு வந்துச்சு. ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 4.1 இன்ச்சு வருது. சரிங்களா, உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கீழே உள்ள அந்த ஸ்கர்ட் போர்ஷனோட ஒரு கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கிளாத்தை எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து 4.1 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். மேல் பக்கமாக நம்மளுக்கு 1 இன்ச் இருக்க போகுது. சரிங்களா, அப்போது 3.1 இன்ச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம். மேலே வந்து அந்த 1 இன்ச்சு இருக்கும். டோட்டலாக நம்மளுக்கு வந்து 4.1 இன்ச்சு வரும். சரிங்களா, இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு ப்ளீட்டாக நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து ஸ்லீவோட லாஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து டாப் போர்ஷனோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கழுத்து மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தோம். இப்போ அந்த கழுத்துக்குள்ளே கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு உள் பக்கமாக நம்ம வந்து ஆர்க் கட் பண்ணிக்கலாம். துணியை வந்து உள் பக்கமாக நம்மளுக்கு வந்து திருப்புறதுக்காக இந்த ஆர்க் கட் பண்ணுறோம். சரியா, இப்போது நம்ம உள் பக்கமாக திருப்பிக்கலாம் கிளாத்தை. நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் திருப்பிக்கோங்க. நம்மளுக்கு வந்து உள் பக்கமாக லைனிங் கிளாத் போயிடும், வெளிப்பக்கமாக நம்மளுக்கு வந்து நல்ல பக்கமாக இருக்கும். சரிங்களா, இப்போ மேல் பக்கமாக ஒரு கழுத்தில் ஒரு தையல், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்துட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் கிளாத்தை. இதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு 4 இன்ச்சுக்கு பேக் போர்ஷனில் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் டாட் பிடிச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே விடலை. சரிங்களா, அதனால் நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து 1 இன்ச்சுக்கு கூட நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீதி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பேக் போர்ஷனில் எப்படி டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன்லையும் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். லென்த்து வந்து அதே மாதிரி 4 இன்ச்சுக்கு தான். சரிங்களா, நீங்களும் இந்த மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. டாட் பிடிச்சதுக்கப்புறமா 2 பக்கத்தில் உள்ள ஷோல்டரையும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லீவையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். பாடி போர்ஷனோட கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்புறேன் பாருங்கள். நமக்கு தேவையான டாப் போர்ஷன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேக்கில் வந்து கட்டுறதுக்காக ஒரு ரோப்பும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் ரோப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரோப் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். சரிங்களா, இப்போது டாப் போர்ஷன் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல லைனிங் கிளாத்து, டாப் போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்காக லைனிங் கிளாத் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை நான் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க 2 பக்கமுமே. சரிங்களா,
ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சரி பேக் பார்ட்டுக்கும் சரி நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரிஜினல் கிளாத் நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்கர்ட் பார்ட்டு அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது ஃபுல்லாக நம்மளுக்கு நீட்டாக அந்த ட்ரெஸ் வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.